இது பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் நம்பர் 1 நற்றமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உள்ளே போயிட்டு என்ன ஷாப்ஸ்லாம் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா நிமிர்வோம்னு ஷாப். நிமிர்வோம் நம்பர் 10. கிரி ட்ரேடிங் ஏஜென்சி டிஜிட்டல் மீடியா நம்பர் 11. இதில் நிறையா தமிழ் புக்ஸ் தான் இருக்குது. பாலாஜி பதிப்பகம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவில் ஓரியன்டாக இருக்குது. பெருமாள் பற்றி புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. கோவில்கள் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து சூரியன் பதிப்பகம். சூரியன் பதிப்பகம்னு பார்த்திங்கன்னா தமிழில் தான் நிறையா இருக்குது. தமிழ் புக்ஸாக நிறையா இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெர்க்குரி சன் பப்ளிகேஷன்ஸ். இது வந்து எக்ஸாமோட புக்ஸ், மேக்ஸு காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, கைடு, மேக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பென் பேர்ட் பப்ளிகேஷன்ஸ். இங்கே வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் புக்ஸ் கலந்து இருக்குது. மோட்டிவேஷனல் புக்ஸ் மாதிரி நிறையா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியா புக்ஸ். ஆரோக்கியா புக்ஸில் வந்து மேப்லாம் ஃபஸ்ட்டு தொங்க விட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோம்போ மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்பைடர் ஜூனியர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நம்மளுக்கு குரூப் ஆஃப் புக்ஸை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. செட் ஆஃப் 27 புக்ஸ் வந்து 675 rupeesக்கு வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புத்தக பூங்கா 19. புத்தக பூங்காவில் வந்து நிறைய ஆத்தர்ஸோட புக்ஸ் இருக்காங்க. 39 சாந்தா பப்ளிகேஷன்ஸ். 41 வந்து நேஷ்னல் பப்ளிகேஷன்ஸ். இங்கே வந்து திருக்குறள், காமராஜர் ஸ்டோரிஸ். இது பார்த்திங்கன்னா யாவரும் பப்ளிகேஷன்ஸ். யாவரும் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது தமிழ் புக்ஸ் மட்டும்தான் நிறையா. எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு வச்சுருக்காங்க. ஜல்லிக்கட்டு வச்சுருக்காங்க பாருங்க, ஃபோட்டோ. ஃபார்வர்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. நிறையா வந்து மேப்லாம் வச்சுருக்காங்க நிறையா. அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான புக்ஸு, ஸ்கூல்ஸ் சின்ன சின்ன புக்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சீசன்ஸ் பப்ளிஷிங். கோம்போவாக நிறையா புக்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கோம்போ புக்ஸ் தான் வச்சுருக்காங்க. பேக்காக வந்து இறங்குது. அலைகள் வெளியீட்டகம். அங்கே இருக்கும், நான் வாங்கி தரேன். தருவாங்க அங்கே இருக்காங்க, தருவாங்க. அலைகள் வெளியீட்டகம் வந்து உலக சரித்திரம்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சங்கர் பதிப்பகம். சங்கர் பதிப்பகம்ல திருக்குறள், திருவாசகம், அப்புறமா குட்டி குட்டி புக்ஸ்லாம் நிறையா இருக்குது. சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் நிறையா இருக்குது. முல்லா கதைகள், அறிவுரை கதைகள், தெனாலிராமன் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து தூலிகா பப்ளிகேஷன்ஸ்.
வந்து நிறைய போர்டு புக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஸ்ட்ராங்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாரு பதிப்பகம். சாரு பதிப்பகமில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதம் முக்கியமாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மகாபாரதம் சீரீஸ் வச்சுருக்காங்க. தமிழ் வெள்ளி இது 55, 56. இதுதான் வந்து லாஸ்ட்டு ஷாப் 1 பிளாக்கோட லாஸ்ட்டு ஷாப். பார்த்தீங்கன்னா ஏஷியன் புக் சென்டர். இங்கேயுமே கிட்ஸுக்கு தேவையான புக்ஸ் நிறையா இருக்குது. இப்போ கிட்ஸுக்கு தேவையான சின்ன சின்ன புக்ஸு ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரைமரி கேஜி கிட்ஸ், அப்புறமா மேப்பு, அப்புறமா வந்து ஹாரி பாட்டர் சீரீஸ் வச்சுருக்காங்க. ரிச் டேட் புவர் டேட் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விகடன் பரிசுரன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்பாரி புக் இருக்குது, பொன்னியின் செல்வன் புக் இருக்குது. இது வந்து ஃபுல் தமிழ் நாவல்ஸோட புக்கு கடை விகடன் பரிசுரம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கவிதா பப்ளிகேஷன். கவிதா பப்ளிகேஷனோட மெயின் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ரோமாபுரி பாண்டியன் ஒரு புக் வச்சுருக்காங்க, பொன்னியின் செல்வன் நிறையா வச்சுருக்காங்க, கலைஞர் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்வால் புக்ஸ். ஆஸ்வால் புக்ஸில் பார்க்கும்போது குழந்தைங்களுக்குரிய ஸ்டோரி புக்ஸ் நிறையா இருக்குது. நமக்கு ஸ்டோரி புக்ஸ். அடுத்து நக்கீரன், வீரப்பன், அதாவது கட் அவுட்டே வச்சுருக்காங்க நமக்கு. நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் நிறையா தமிழ் ஃபுல் தமிழ் ஸ்டோரி புக்ஸ், தமிழ் கட்டுரைகள்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிழக்கு பதிப்பகம். இதுவுமே வந்து உங்களுக்கு தமிழ் ஓரியன்ட் புக்ஸ் தான். கிழக்கு பதிப்பகம் எல்லாமே தமிழ் நாவல்ஸ், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் பற்றின ஸ்டோரி, பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே இருக்குது. நர்மதா பதிப்பகம். திருக்குறள் தான் இவங்க மெயின் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. Sixth Sense Publications. நீலம் பப்ளிகேஷன்ஸ். தமிழ் புக்ஸ். இமேஜ் கிரியேட்டிவ் பப்ளிகேஷன்ஸ். இங்கே வந்து புக்ஸ் இல்லை, இமேஜ் கிரியேஷன்ஸ் தான் வேலையே. சைமன் அண்ட் சூசர் இந்தியா நிறைய பெஸ்ட் செல்லர் புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நருட்டோ வச்சுருக்காங்க முக்கியமாக பாருங்கள். நருட்டோ வச்சுருக்காங்க. நருட்டோ வெப் சீரிஸ் நிறைய நருட்டோ புக்ஸ் தான் இறக்கியிருக்காங்க. பணுவல் புத்தக நிலையம்.
இன்ஸ்டலேஷன், இந்தியா போஸ்ட்டு, இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இங்கே வந்து ஸ்டாம்ப் கவுண்டர் இருக்குது, அதனால் நமக்கு பார்க்கலாம். அப்படியா? பரவாயில்ல. ஓகே, ஸ்டாம்ப்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை போல். நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஜென்ஏ ஆர்டிஸ்ட் ப்ரோக்ராம். அடுத்து தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம், என்னோட தி ஹிந்து. நெக்ஸ்ட்டு மதி நிலையம். இனிய பகவத்கீதை திருக்குறள். அடுத்து அலையன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டு புக்ஸு பார்த்தீங்கன்னா மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் இருக்காங்க. ஸ்காலஸ்டிக் நிறைய இங்கிலீஷ் புக்ஸ்லாம் இருக்குங்க. இது வந்து சின்ன குழந்தைங்களோட புக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா பென் குயின் ரேண்டம் ஹவுஸ். மகேஸ்வரி புக் ஸ்டால், நிறைய தமிழ் புக்ஸ். இந்த வருஷம் நிறைய பேர் வந்து வேல்பாரி மேஜராக வச்சுருக்காங்க புக்கு. நிறைய தமிழ் கடையில் இருக்கிற புக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்பாரி. ஆஷ்வால் பிரிண்டர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ். திங்க் இது வந்து சாம்பிள் பேப்பர்ஸ், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், 10 years சால்வ்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷால்ஸ். அருண் நிலையம், தமிழ் சின்னதாக இருக்கிற ஒரு குட்டி ஸ்டால். ஃபுல்லாக தமிழ் புக்ஸ் தான் இருக்குது. குகஸ்ரீ வாரியர் பதிப்பகம், நிறைய புக்ஸு சேர்ந்து கோமோவாக 10 புக்கு சேர்ந்து 1000 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் புக்ஸ் ஏஜென்சி, இந்தியன் எக்கானமி, மேப்பு, சயின்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையான புக்ஸு. மணற்கேணி பப்ளிகேஷன்ஸ், அருவி புத்தக உலகம் அதுதான் அவங்க எழுதியிருக்காங்க. பொத்தக உலகம்னு எழுதியிருக்காங்க. 50% கழிவு நூல்கள். பழைய புக்ஸ் கூட இங்கே விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மின்னங்காடி பதிப்பகம். பஷாரக் பப்ளிகேஷன்ஸ், இவங்க வந்து முஸ்லீமோட பப்ளிகேஷன் டைப்ஸ். பஷாரக் முஸ்லீம் பற்றின ஒரு எல்லா இதுவும் இங்கே இருக்குது. டிகே பப்ளிகேஷன்ஸ், மேப், அதே மாதிரி குளோபு, குழந்தைங்களுக்கு தேவையான மென்டல் மேக்ஸ் இதெல்லாமே இருக்குது. ராஜ்மோகன் பதிப்பகம். தமிழ் விடுகதைகள் 3300.
தமிழ் பழமொழிகள் 3000. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கௌதம் புக் சென்டர். டின்டின் இருக்குது. முக்கியமாக பேபி ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனந்த நிலையம்னு ஒரு புக் ஸ்டால். அடுத்து வந்து ராம்கா புக்ஸ், சுடாக்கு கேம்ஸு, பேபிஸோட தமிழ் இங்கிலீஷ் புக்ஸ். மெய்நிகர் மீடியா பிரைவேட் லிமிடெட் தமிழ் ஸ்டோர்ஸ். குறளோவியம் பிரபா பப்ளிகேஷன்ஸ். குமரன் புத்தக இல்லம். அன்னை பப்ளிகேஷன்ஸ். வேல்பாரி பலமாக வச்சுருக்காங்க. வேல்பாரி இந்த புக்கை பற்றி என்னென்னு படிக்கணும்னு எனக்கே ஒரு ஆசை வருது. மண்டாலா ஆர்ட். குழந்தைங்களுக்கு இருக்க கலரிங் புக்ஸ் நிறையா இருக்குது. டிக்ஷனரி எல்லாமே இருக்குது. பாலாஜி பப்ளிகேஷன்ஸ். டிக்ஷனரி புக்ஸ்லாம் நிறையா இருக்குது. இளையங்குடியான் மாடல். சின்ன போர்டு புக்ஸ் நல்லா அழகாக போர்டு மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் 4 வச்சுருக்காங்க. 1495 ப்ரைஸு. ஸ்பெஷல் ப்ரைஸுன்னு போட்டிருக்கு. உத்ராடம் புக்ஸ். அருள்மிகு அம்மன் பதிப்பகம். ஸோ இது வந்து ஆன்மீக மெம்பர்களுக்கான உள்ள ஒரு பதிப்பகம். ராமாயணம், மகா சுவாமிகள், சுந்தரகாண்டம். ராமாயணத்தில் ஹிட்டன் ஜெம்ஸின் சுந்தரகாண்டம்னு தனியாக போட்டு சாப்டர் போட்டிருக்காங்க. கருட புராணம். பொன்னியின் செல்வன் ஃபுல் காம்போ. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து 900 rupees தானா. பொன்னியின் செல்வன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 900 rupeesக்கு கோம்போ ப்ரைஸ் போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர்ஸ் நம்மளோட புக் ஷாப்ஸ் எல்லாமே பொன்னியின் செல்வன் தான். கதலன்குடி பப்ளிகேஷன்ஸ். நாவல்ஸ் 99, 150, 199 போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற புக்ஸு இங்கே எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையான போர்டு புக்ஸாக வாங்கினீங்கன்னா நீங்கள் ரொம்ப காலம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நிறையா போர்டு ஆக்டிவிட்டி புக்ஸ்